நேர்மையாக ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் எப்போதாவது ஒரு நீண்ட வேலை நாளுக்கு பிறகு இரவு தாமதமாக மாடியில் படுத்துக்கொண்டு மேலே பார்த்தபடி மனதுக்குள் அமைதியாக கேட்டிருக்கிறீர்களா? இதேதான் என் வாழ்க்கையா? எழுந்து வேலைக்கு ஓடு, வார இறுதிக்காக காத்திரு, சம்பளத்துக்காக காத்திரு, ஓய்வு காலத்துக்காக காத்திரு. பெரும்பாலான மக்கள் வேலைக்கு வெறுப்பதில்லை. அவர்களுக்கு வெறுப்பானது தேர்வு இல்லாத வாழ்க்கை. அதனால்தான் முன்கூட்டியே ஓய்வு என்ற எண்ணம் இவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இன்று சோஷியல் மீடியா காட்டும் முன்கூட்டியே ஓய்வு வாழ்க்கையை பற்றி நான் பேசப்போவதில்லை. ஆடம்பர கார்கள் இல்லை, ஒவ்வொரு நாளும் கடற்கரை புகைப்படங்கள் இல்லை, 35 வயசில் வேலை விட்டுவிட்டு வாழ்கிறேன் என்ற கனவில்லை. இன்று முன்கூட்டியே ஓய்வு பெறுவதின் உண்மையான அர்த்தத்தை ஒரு எளிய கதையால் சொல்கிறேன். பணம், வேலை, சுதந்திரம் இவற்றை பார்க்கும் உங்கள் பார்வையை மாற்றக்கூடிய ஒரு கதை. ஸ்டெப் 1. பெரும்பாலோர் நினைப்பது என்ன? பெரும்பாலோர் நினைப்பது இதுதான்: 30 அல்லது 40 வயதில் வேலை விட்டுவிடுவது, மீண்டும் ஒருபோதும் வேலை செய்யாதது, உலகம் முழுக்க சுற்றுவது, எப்போதும் ஓய்வாக இருப்பது. அழகாக தோன்றுகிறது இல்லையா? ஆனால் யாரும் சொல்லாத உண்மை ஒன்று உண்டு. நோக்கமில்லாத வாழ்க்கை ஒரு சுமையாக மாறிவிடும். இப்போது ரவியின் கதையை கேளுங்கள். ஸ்டெப் 2. ரவியின் கனவு. ரவி நம்மை போலத்தான். ஒரு சாதாரண வேலை, ஒரு சாதாரண சம்பளம், ஒரு சாதாரண வாழ்க்கை. ஒவ்வொரு திங்கள் காலையும் கனமாக இருக்கும், ஒவ்வொரு ஞாயிற்று காலையும் சோகமாக இருக்கும். ஒரு நாள் மொபைலில் ஸ்க்ரோல் செய்தபோது ஒரு பதிவு அவன் கண்களில் பட்டது. இந்த மனிதர் 38 வயதில் ஓய்வு பெற்றார், இப்போது சுதந்திரமாக வாழ்கிறார். அந்த நிமிடம் ரவியின் மனதில் ஒரு விதை விதைக்கப்பட்டது. நான் 60 வயது வரை வேலை செய்ய விரும்பவில்லை, எனக்கு சுதந்திரம் வேண்டும். ஆனால் மெதுவாக ரவி ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்ந்தான். அவனுக்கு வேலை நிறுத்த வேண்டும் என்று இல்லை, கட்டாயமாக வேலை செய்ய வேண்டும் என்றுதான் ஆசை. அந்த உணர்வே அவனுடைய முழு சிந்தனையையும் மாற்றியது. ஸ்டெப் 3. மிகப்பெரிய தவறான நம்பிக்கை. பலர் நினைப்பது முன்கூட்டியே ஓய்வு என்றால் என்றைக்கும் வேலையில்லை. அதுதான் மிகப்பெரிய தவறான நம்பிக்கை. உண்மையான முன்கூட்டியே ஓய்வு என்றால் நீங்கள் வேலை செய்ய விரும்புவதால் வேலை செய்வது, வேண்டியதால் அல்ல. நீங்கள் தேர்வு செய்யலாம்: என்ன வேலை செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், எவ்வளவு செய்ய வேண்டும். பல முன்கூட்டியே ஓய்வு பெற்றவர்கள் சிறிய தொழில் தொடங்குகிறார்கள், கற்பிக்கிறார்கள், உள்ளடக்கம் உருவாக்குகிறார்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள், சமூக சேவை செய்கிறார்கள், தங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் வேலைகளிலிருந்து ஓடவில்லை, கட்டாயத்திலிருந்து தப்பிக்கிறார்கள். ஸ்டெப் 4. மிகப்பெரிய பணக்காரராக இருக்க வேண்டியதில்லை. மற்றொரு தவறான நம்பிக்கை: முன்கூட்டியே ஓய்வு பெற கோடிகள் வேண்டும். இல்லை, உங்களுக்கு தேவையானது நிதி சுயாதீனம். நிதி சுயாதீனம் என்றால் உங்கள் முதலீடுகள், உங்கள் மாத செலவுகளை சமாளிப்பது. அவ்வளவுதான். ஆடம்பரம் இல்லை, அந்தஸ்து இல்லை, சுதந்திரம் மட்டும். உங்கள் செலவுகள் குறைந்தால் உங்கள் சுதந்திரம் வேகமாக வரும். அதனால்தான் ஒரே சம்பளம் வாங்கும் 2 பேர் முழுக்க வேறுபட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஒருவர் வாழ்க்கை முறையை உயர்த்தி கொண்டே போவார், மற்றவர் சுதந்திரத்தை உயர்த்திக் கொள்வார். ஸ்டெப் 5. உண்மையான இலக்கு. தெளிவாக சொல்கிறேன், உண்மையான இலக்கு முன்கூட்டியே ஓய்வு அல்ல, உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாடு. உங்களிடம் நிதி சுயாதீனம் இருந்தால் விஷமான வேலை விட்டு போகலாம், இடைவேளை எடுக்கலாம், இல்லை என்று சொல்லலாம், முக்கியமானவற்றிற்கு யாம் என்று சொல்லலாம். இந்த வேலை விட்டா நான் வாழ முடியுமா என்று கேட்பதை நிறுத்தி, எப்படி வாழ விரும்புகிறேன் என்று கேட்க ஆரம்பிப்பீர்கள். அந்த மாற்றம் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஸ்டெப் 6. வருமானத்தை விட வாழ்க்கை முறை முக்கியம். பெரும்பாலோர் கவனிக்காத ஒன்று: முன்கூட்டியே ஓய்வு என்பது பணம் மட்டுமல்ல, வாழ்க்கை வடிவமைப்பு. உங்களிடம் நீங்களே கேளுங்கள்: எனக்கு உண்மையில் எவ்வளவு போதும்? என்ன வாழ்க்கை எனக்கு அமைதியை தருகிறது? எந்த செலவுகள் உண்மையில் மதிப்புள்ளவை? பலர் ஓய்வை தள்ளி போடுவதற்கு காரணம் குறைந்த வருமானம் அல்ல, அறிவில்லா செலவுகள். அழுத்தத்துடன் கூடிய ஆடம்பர வாழ்க்கையை விட நோக்கத்துடன் கூடிய எளிய வாழ்க்கை சிறந்தது. ஸ்டெப் 7. நோக்கமில்லாத ஓய்வு ஆபத்தானது. கவனமாக கேளுங்கள். பணம் சுதந்திரம் தரும், ஆனால் பணம் அர்த்தம் தராது. சிலர் முன்கூட்டியே ஓய்வு பெறுகிறார்கள், சில வருடங்களில் வெறுமையாக உணர்கிறார்கள். ஏன்? வேலை அவர்களுக்கு அடையாளம், ஒழுங்கு, சமூகத் தொடர்பு இதையெல்லாம் கொடுத்தது.
அது மறைந்ததும் வெறுமை தோன்றுகிறது. உண்மையான முன்கூட்டிய ஓய்வுக்கு அடையாள மாற்றம் தேவை. நீங்கள் உங்கள் பதவி அல்ல, உங்கள் தொழில் மட்டுமல்ல. நீங்கள் உங்கள் நோக்கம் இருக்கலாம்: கற்றல், உருவாக்கம், மற்றவர்களுக்கு உதவி, குடும்பத்துடன் நேரம், அர்த்தமுள்ள ஒன்றை கட்டமைத்தல். நோக்கம் இல்லையெனில் சுதந்திரம் வெறுமை. நோக்கம் இருந்தால் சுதந்திரம் மந்திரம். ஸ்டெப் 8. மறக்கப்பட்ட செல்வம், உடல் நலம். உடல் அனுபவிக்க முடியாவிட்டால் முன்கூட்டிய ஓய்வின் அர்த்தம் என்ன? உடல் நலம்தான் அதற்கான அடித்தளம். நீங்கள் கவனிக்காவிட்டால் உடற்பயிற்சி, தூக்கம், மன அமைதி, நேரம் இருக்கும், ஆனால் சக்தி இருக்காது. புத்திசாலி முன்கூட்டிய ஓய்வு பெற்றவர்கள் இதில் முதலீடு செய்கிறார்கள். உடற்பயிற்சி, முன்கூட்டிய மருத்துவ பராமரிப்பு, மன அழுத்த கட்டுப்பாடு. ஏனெனில் உண்மையான செல்வம் நேரம், உடல் நலம், அமைதி. ஸ்டெப் 9. மக்கள் உண்மையில் எப்படி ஓய்வு பெறுகிறார்கள்? நடைமுறையாக பேசலாம். பெரும்பாலான முன்கூட்டிய ஓய்வு பெற்றவர்கள் சில எளிய விதிகளை பின்பற்றுகிறார்கள். 1. சீக்கிரம் முதலீடு தொடங்குகிறார்கள். நீண்டகால முதலீடுகள், பங்கு சந்தை. 2. வாழ்க்கை செலவு அதிகரிப்பை கட்டுப்படுத்துகிறார்கள். சம்பளம் உயர்ந்தால் முதலீடு அதிகரிக்கும். 3. பல வருமான வழிகள் உருவாக்குகிறார்கள். லாப பங்கு, வாடகை, ஆன்லைன் வருமானம். 4. 4% விதியை பின்பற்றுகிறார்கள். வருட செலவின் 25 முதல் 30 மடங்கு சுதந்திரம். 5. மனதளவில் தயாராகிறார்கள். ஓய்வு என்பது தப்பிப்பு அல்ல, மாற்றம். அவர்கள் அவசரப்படுவதில்லை, தொடர்ச்சியாக செய்கிறார்கள். ஸ்டெப் 11. வேறொரு ஓய்வு கதை. அஞ்சலியின் கதையை கேளுங்கள். அஞ்சலி 40 வயதில் ஓய்வு பெற்றாள். எப்போதும் ஓய்வெடுக்க அல்ல, காட்சி காட்ட அல்ல. சிறிய நகரத்திற்கு மாறினாள். செலவுகளை குறைத்தாள். ஒரு பள்ளியில் தன்னார்வ சேவை செய்தாள். காலையில் எழுதினாள், சில சமயம் பயணம் செய்தாள். அவள் வாழ்க்கையை நிறுத்தவில்லை, நோக்கத்துடன் வாழ ஆரம்பித்தாள். அதுதான் முன்கூட்டிய ஓய்வு. ஸ்டெப் 11. முன்கூட்டிய ஓய்வின் உண்மையான அர்த்தம் என்ன? அப்படியென்றால் முன்கூட்டிய ஓய்வின் உண்மையான அர்த்தம் என்ன? அது இல்லை வேலைக்கு பிரயாணம், ஆடம்பர வேட்டை, எதுவும் செய்யாமல் இருப்பது. அதுதான் நிதி சுயாதீனம், நேர சுதந்திரம், நோக்கமுள்ள வாழ்க்கை, உங்கள் தேர்வுகளின் கட்டுப்பாடு. முன்கூட்டிய ஓய்வு ஒரு முடிவல்ல, ஒரு தொடக்கம். ஒரு தொடக்கம். பணம் உங்களுக்கு சேவை செய்யும், நேரம் உங்களுடையதாக இருக்கும், வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். இந்த எண்ணத்துடன் விடைபெறுகிறேன். வேலை நிறுத்துவதற்காக முன்கூட்டிய ஓய்வு பெறாதீர்கள். வேலை விருப்பமாக இருக்கும் வாழ்க்கையை உருவாக்குங்கள். சுதந்திரம் வயதில் இல்லை, தயாரிப்பில் உள்ளது. இன்றே தொடங்குங்கள். புத்திசாலியாக முதலீடு செய்யுங்கள். நோக்கத்துடன் வாழுங்கள். உடல் நலத்தை பாதுகாக்குங்கள். உங்கள் நோக்கத்தை வரையறுங்கள். ஏனெனில் உண்மையான வெற்றி முன்கூட்டிய ஓய்வல்ல, உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுடையதாக இருப்பது. இந்த கதை உங்களோடு பேசினால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், சுதந்திரம் கனவு காணும் ஒருவரிடம் பகிருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது பணம் சுதந்திரம் தரும், ஆனால் நோக்கம்தான் வாழ்க்கை தரும்.